என் உயிர் காக்கும் மாமருந்தே, என் உறவாக வந்தவளே, மீண்டும் பிறவாமல் நான் இருக்க வரம் ஒன்றை தாரும் அம்மா, என் கண்ணின் மணியானவளே, காளி பவானி அம்மா. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு, எங்கள் ஆலய கேமராவால் எத்தனை தீமைகள்! பொது ஆலயத்தில் கேமரா வைத்திருந்தால் திருட்டு போனாலோ வேறு அசம்பாவிதம் நடந்தாலோ அப்போதுதானே ஆலய நிர்வாகிகளுடன் கேமராவில் உள்ள பதிவுகளை பார்க்க வேண்டும். ஆண்களில் 4 பேரும் பெண்களில் 3 பேரும் நாங்கள் மொத்தம் 7 நிர்வாகிகள். விஷநாக்கால் எங்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டார். நானே ராஜா, நானே மந்திரிதான் என்ற நிலை. கேமராவை செல்போனில் இணைப்பு வைத்துக்கொண்டு எந்நேரமும் பார்த்தால் எப்படி? பக்தர்கள் விளக்கேற்றி பூஜை செய்வதை பெரிது பண்ணி பார்த்தால் வேண்டுதல் எப்படி பலிக்கும்? இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள அன்பு பாலத்தில் நடுவில் பூதம் போல் குறுக்கே நின்றால் எப்படி பக்தர்களின் எண்ணம் ஈடேறும்? கூட்டம்தான் எங்கிருந்து வரும்? ஆலயமா பொழுதுபோக்கும் இடமா? இதற்காகவா இத்தனை பாடு நாங்கள் பட்டோம்? யாராவது எதிர்த்து கேட்டால் அவர்கள் வீட்டிற்கு யார் மூலமாவது தொல்லை கொடுப்பார். அதனால் கேட்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தை என்னிடம் வந்து கொட்டுகிறார்கள். நான் என்ன செய்ய முடியும்? இப்பதிவில் இருக்கும் பவானி அம்மனுக்கும் சிவன் சன்னதியில் உள்ள விநாயகர், முருகர் அனைத்து தெய்வங்களுக்கும் எங்களது கரங்களால் இத்தனை அபிஷேகம் செய்தவர்கள் நாங்கள். ஏனென்றால் குருக்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை நிர்வாகத்திற்கு. அலுவலகத்தில் வேலை செய்வது போல் வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலும் சேவை செய்தேன். எந்த ஒரு நாள் கிழமைகளும் தவறாமல் சேவை செய்து அடியவர்கள் கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகவே அன்னதானமும் செய்து என் குடும்பமே ஆலய சேவைகளில் ஈடுபடும். இப்படியெல்லாம் அரும்பாடுபட்டு கும்பாபிஷேகமும் பக்த கோடிகளின் அன்பால் நடைபெற்று இப்பொழுது பக்தர்களுக்கு இடமில்லாமல் பதர்களுக்கான இடமாய் ஆகி போனது. பிறன்மனை நோக்குதல் மிக மிக பாவம். ஆலயத்திலேயே இப்படி என்றால் அது இன்னும் பாவம். இவர்கள் கருட புராணம் ஒருமுறை படித்தால் நன்றாய் இருக்கும். அன்பு நேயர்களே, மனவலி இன்னும் இருக்கின்றது. அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.